தற்போது கரூர் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உடல்கள் அங்கே வைக்கப்பட்டிருந்ததை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பார்த்து அந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது கூடுதல் தகவல்களோடு நம்மோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் மதியழகன். மதியழகன், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. பாவிக பரப்புரை கூட்டத்தில் நிகழ்ந்த அந்த பெரும் துயரில் உயிரிழந்தவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது நேரில் சென்று மலர் வளையம் வைத்து தனது அஞ்சலியை செலுத்தியிருக்கிறார். 39 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் 35 பேரினுடைய உடல்கள் தற்பொழுது வரை அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. அடையாளம் காணப்பட்ட உடல்களில் சில உடல்கள் மட்டும் தற்பொழுது வரை பிரேத பரிசோதனை நிறைவடைந்து உறவினர்களிடம் ஒப்படைப்பதற்காக வைக்கப்பட்டிருந்தது. அந்த உடல்களுக்குத்தான் தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி இருக்கிறார். இதனை தொடர்ந்து உயிரிழந்தவர்களினுடைய உறவினர்களுக்கு அவர்களினுடைய கையை பற்றி கொண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது ஆறுதலை தெரிவித்தார். அவர்களுக்கு மனம் சேரக்கூடிய வகையில் சில வார்த்தைகளையும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இதனை தொடர்ந்து அங்கு மருத்துவமனையிலேயே இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், தமிழ்நாடு அமைச்சர்கள் எஸ். சிவசங்கர், கே.எம். நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் எம்எல்ஏ செந்தில் பாலாஜி, MP ஜோதிமணி ஆகியோருடன் சிறிது நேரம் ஆலோசனை நடத்திய முதலமைச்சர் தற்பொழுது அங்கிருந்து புறப்பட்டு இருக்கிறார். இதனை அடுத்து தற்பொழுது அதாவது பிணவரைக்கு வெளியேதான் அந்த உடல்கள் வைக்கப்பட்டு அங்கு முதலமைச்சர் அஞ்சலி செலுத்தினார். இதனை தொடர்ந்து முதலமைச்சர் தற்பொழுது மருத்துவமனை வளாகத்தில் இருந்து புறப்பட்டு இருக்கிறார். புறப்பட்டு மருத்துவமனைக்கு சென்று மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களை நேரில் சந்தித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆறுதல் தெரிவிக்க இருக்கிறார். மேலும் அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சைகள் குறித்தும் மருத்துவர்களிடம் கேட்டறிய இருக்கிறார். அரசு மருத்துவமனை மட்டுமின்றி பல்வேறு தனியார் மருத்துவமனைகளிலும் காயமடைந்தவர்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்களினுடைய நிலை என்ன, அதில் எவ்வளவு பேர் ஆபத்து கட்டத்தை தாண்டி இருக்கிறார்கள், அவர்களினுடைய உடல்நிலை என்ன, மேலும் அரசு சார்பில் என்னவெல்லாம் செய்ய வேண்டியிருக்கிறது என்பது தொடர்பாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டிருக்கிறார். தற்பொழுது அந்த காட்சிகளை தான் நாம் திரையில் பார்த்து வருகிறோம். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சென்று அவர்களினுடைய உடல்நிலை குறித்து கேட்டறிந்து வருகிறார். இதனைத் தொடர்ந்து மருத்துவர்களிடமும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்த இருக்கிறார். அவர்களுக்கு என்ன சிகிச்சைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன, சிகிச்சை பெற்று வருபவர்களினுடைய நிலை என்ன என்பது தொடர்பாக எல்லாம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மருத்துவர்களிடமும் கேட்டறிய இருக்கிறார். முதலமைச்சருடன் சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு மற்றும் தமிழ்நாடு அரசினுடைய மூத்த அமைச்சர்கள் உடன் இருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் கரூர் எம்எல்ஏ செந்தில் பாலாஜி, MP ஜோதிமணி உள்ளிட்டோரும் உடன் இருக்கிறார்கள். இந்த நிகழ்வு அறிந்த உடனேயே தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடத்திய முதலமைச்சர் சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்டு திருச்சி சென்றடைந்து அங்கிருந்து நேரடியாகவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கரூர் அரசு மருத்துவமனைக்கு சென்று முதலில் பிணவரைக்கு சென்ற முதலமைச்சர் உறவினர்களிடம் ஒப்படைப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த உயிரிழந்தவர்களுடைய அந்த உடலுக்கு மலர் வளையம் வைத்து தனது இறுதி மரியாதையை செலுத்தி உயிரிழந்தவர்களினுடைய உறவினர்களுக்கு தனது இரங்கலையும் அவர்களுக்கான ஆறுதல் வார்த்தைகளையும் தெரிவித்த பின்னர் தற்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களிடம் அவர்களின் உடல்நிலை குறித்து கேட்டறிந்து வருகிறார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சரினுடைய செய்தியாளர்கள் சந்திப்புக்கும் ஏற்பாடானது செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுது சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்த பின்னர் மருத்துவர்களிடமும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். அதாவது ஒரு சிறிய அளவிலான ஆலோசனை என்ன மாதிரியான சூழல் தற்பொழுது இருக்கிறது, இன்னும் என்ன மாதிரியான உதவிகள் எல்லாம் அரசு தரப்பிடமிருந்து தேவைப்படுகிறது, அதையெல்லாம் கேட்டறிந்த பின்னர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்து இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகளும் கரூர் அரசு மருத்துவமனை வளாகத்திலேயே
செய்யப்பட்டு இருக்கின்றன. அப்பொழுது விவகாரம் தொடர்பாக அரசு எடுத்த நடவடிக்கைகள் தற்பொழுது என்ன மாதிரியான ஒரு சூழல் நிலவி வருகிறது, இன்னும் நாளை முதல் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்படும் என்பதெல்லாம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த செய்தியாளர்கள் சந்திக்கும் பொழுது தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் செய்தியாளர்கள் கேள்விகளுக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலளிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏற்கனவே இந்த பெரும் துயர நிகழ்வு நடந்ததிலிருந்து தமிழ்நாடு அரசு உயிரிழந்தவர்களுக்கான இழப்பீடு தொகையை அறிவித்திருக்கிறது. மேலும் காயமடைந்தவர்களுக்கான உதவித்தொகையும் அளிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி திருமதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு நபர் ஆணையமும் அமைக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் இந்த விவகாரம், அதாவது இந்த பெருந்துயர நிகழ்வு எப்படி நடந்தது, கூட்ட நெரிசல் எப்படி நடந்தது என்பது தொடர்பாக தமிழ்நாடு அரசு விளக்கம் அளிக்குமாறு மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக முதலமைச்சரிடமும் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியிடமும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொலைபேசி வாயிலாக பேசி நிலைமை குறித்து கேட்டிருந்தார். மேலும் இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் நரேந்திர மோடி, பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், அண்டை மாநிலங்களினுடைய முதலமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்ட பலரும் இந்த பெருந்துயர நிகழ்விற்கு தங்களது இரங்கல்களை தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டை சேர்ந்த பல்வேறு நபர்களும், அரசியல் கட்சிகள், பிரபலங்கள் என அனைத்து தரப்பினரும் தங்களது இரங்கலை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் தற்பொழுது முதலமைச்சர் நேரடியாக மருத்துவமனைக்கு சென்று, அதாவது ஒரு உறக்கமற்ற ஒரு இரவாக முதலமைச்சருக்கு மாறி இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற ஒரு இரக்கமற்ற இரவாக இருந்தாலும் கூட முதலமைச்சருக்கும் ஒரு உறக்கமற்ற இரவாக மாறி இரவிலும் முதலமைச்சர் தற்பொழுது மருத்துவமனையில் சென்று அங்கே சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து நேரில் தனது ஆறுதலை தெரிவித்து வருகிறார். உறவுகளை இழந்தவர்களிடமும் அவர்களை தேற்றுவதற்கான வார்த்தைகளை முதலமைச்சர் கூறியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து இன்னும் சிறிது நேரத்தில் முதலமைச்சருடைய செய்தியாளர்கள் சந்திப்பானது நடைபெற இருக்கிறது.